நிறைய பேர் கேட்கலாம், அவன் 10,000 கோடி 20,000 கோடி அடிச்சிட்டு இருக்கான், நீ என்னடா இவர் 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கினதை வந்து நோண்டிட்டு இருக்க அப்படின்னு. நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வாங்குறீங்க, ஆனா நீங்க சேவிங்ஸ் 4.5 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா நான் முட்டாளா இருந்தேன். திரு அண்ணாமலை வந்து ஒரு வழக்கு தொடுத்தாங்களா டிஎம்கே மேல, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க வெளிப்படையாக. அப்ப நம்ம வந்து எங்க மூவ் பண்ணோம்? நீதிமன்றத்துல தான் நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். உண்மையிலே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இவங்க எல்லாருமே திருட்டு பயலுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எம்எல்ஏவாவே இல்லை, இன்னைக்கு இவ்வளோ சம்பாதிக்கும் போது, இன்னைக்கு இந்த அளவு பண்ணும்போது, நாளைக்கு அந்த இடத்துல போகும்போது கருணாநிதி சாப்பிட மாட்டாருன்றது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வருதுன்னா, ஆமாம் நான் வாங்கினது உண்மைதான், என் ஒய்ஃப் பேர்ல என் பேர்ல இருக்கிறது உண்மைதான், ஆனால் நான் எப்படி வாங்கினேன்னா என்னோட சேவிங்ஸ் மூலமா. அண்ணாமலை அவர்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கோபமும் கிடையாது. நான் கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்று தான், இந்த காசு சரி 80 கோடி விட்டுருங்க, 4.5 கோடி எப்படி வந்துச்சு? சேவிங்ஸ் 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 சொன்னார். அப்போ சேவிங்ஸ் பண்றவனுக்கு எப்படி நண்பர்கள் பணம் கொடுக்குறாங்க? படிச்சவன் தான் தப்பு பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்க பண்றது எப்படி நான் திமுக மாட்டேன் உங்களை பார்க்க முடியும்? இன்னைக்கும் திமுக இருக்கக்கூடாது, ஆட்சிகளில் இருக்கக்கூடாதுன்றதான் என்னோட ஸ்டாண்ட். ஆனால் அந்த இடத்துல வர்றவங்க சுத்தமான கை அந்த இடத்துல உட்காரணும் தான் நம்மளோட நோக்கம். அப்படி இருக்கிற கையா அண்ணாமலை அவர்களை நான் பார்த்தேன். உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். செங்களத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் நெல்சன். வணக்கம். இப்ப வந்து சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பாக போகக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு கோயம்புத்தூர்ல 85 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கியிருக்கிறதா தகவல் வந்தது. அதற்கு ஒரு மறுப்பு செய்தி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. 4.5 கோடி ரூபாய் தான் சொத்துங்க, நானும் என்னுடைய மனைவி சேர்ந்து வாங்கணும், சேவிங்ஸ் தான் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் என்னன்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க மாநில தலைவராக இருக்கும்போது சொன்னது வந்து, நண்பர்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க, கிட்டத்தட்ட 5-6 லட்சம் எனக்கு மாதம் செலவாகுது, நண்பர்கள் மூலமாக அதை வந்து நான் சரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்படி ஒரு காலகட்டத்துல இந்த அளவுக்கு சொத்து வாங்க முடியுமா? அது மார்க்கெட் வேல்யூ வந்து 85 கோடி ரூபான்றது வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன? ஆக்சுவலா என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் மேல எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த ஒரு கோபமும் கிடையாது. உண்மையிலேயே எனக்கு வந்து தமிழ்நாட்டுல 2 முக்கியமான தலைவரோட பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சீமான் ரொம்ப பிடிக்கும். லைக் அவரோட பேச்சுனால ஈர்க்கப்பட்டுதான் அரசியலுக்குள்ள நம்மளும் ஒரு பணியாற்றணும், ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். 2வது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் எப்பவும் போஸ்டிங்ல வந்தாரோ, தமிழ்நாட்டோட பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் போஸ்டிங்ல வந்தாரோ, அந்த கட்சி எனக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது 2வது. நான் பிஜேபி கட்சிக்காரெல்லாம் கிடையாது, நான் இவரோட அணி, நயினார் அணி, இல்ல அண்ணாமலை அணி, அந்த எதுவுமே கிடையாது. அந்த நபர் வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல நான் மட்டும் கிடையாது, பல யங்ஸ்டர்ஸ் பலர் வந்து லைக் பிஜேபியால ஈர்க்கப்பட்டது காரணம் இவர் தான். காரணம் என்னன்னா, டெய்லி பிரஸ் மீட் கொடுக்கறது, டெய்லி தன்னோட லைவா வச்சு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ டேட்டா சென்ட்ரிங்கா பேசினார். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 என்னதான் இருந்தாலும் சரி, திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு முக்கியமான ஒரு எதிர்கட்சி தலைவரா பிளே பண்ணார். லைக் வந்து எதிர்கட்சியா அதிமுக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியே இல்லாத இடத்துல சீமான் அவர்கள் இருந்தாலும் சரி, இப்போ விஜய் அவர்கள் இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரோலை சீமான் அவர்கள் பண்ணிட்டு இருந்தது மாதிரி இவரும் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல தன்னை அவர் எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாருன்னா, ஒரு ஏழை விவசாயியோட மகனா, அதை தாண்டி எனக்கு மாசம் கிட்டத்தட்ட ஆடு மாடு எல்லாம் வளர்க்கறது மாதிரி தன்னை ஒரு எளிமையான ஒரு தோட்டத்திலே போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து லைக் என்னோட செலவு கிட்டத்தட்ட எலெக்ஷன் செலவு கிடையாது, டெய்லி என்னோட அரசியல் செலவு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் செலவு வருது. அந்த செலவையும் எனக்கு வந்து பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது, என்னோட நண்பர்கள் தான் கொடுத்து உதவுறாங்க, ஷேர் பண்ணி கொடுத்து உதவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, நான் இந்த அலிகேஷனுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட சொன்னாங்க, எனக்கு வந்து சம்பளம் எல்லாம் நான் வாங்கல, அரசு தரப்புல இருந்து முதலமைச்சருக்கான சம்பளமா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ மந்திரிக்கான சம்பளமா இருந்தாலும் சரி, நான் வாங்கல, 1 ரூபாய் தான் என்னோட சம்பளம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணவங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அதனாலதான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம், சொத்து குவிப்பு வழக்குல இவங்க மேல வந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா ஒரு ஜட்மெண்ட் வர்றதுக்கான காரணமும் அதுதான். 1 ரூபாய் சம்பளத்தை வச்சு எப்படி நீங்க வந்து இத்தனை கோடி ரூபாய் சொத்து உங்க பேர்ல வந்துச்சு, எப்படி நீங்க சேர்த்தீங்கன்றது மிகப்பெரிய ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு தருணம். ஏன்னா மக்களை ஈர்க்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம், இவரும் மக்களை ஈர்க்கிறதுக்காக வந்து ஆடு மேய்க்கிறேன் அந்த தோற்றத்தை கவனிச்சு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா கடைசி என்ன ஆயிடுச்சுன்னா,
85 கோடி ரூபாய் மதிப்புல இவர் சொத்து வாங்கிட்டாருங்கிற அலிகேஷன் வரும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா இவரை குறை சொல்லி நம்ம வந்து இவரை குறை சொல்லி டிஃபைன் பண்ணணும். இவர் வந்து அதாவது திமுகவை ஆட்சிக்கட்டுல இருந்து அகற்றணுங்கிறது தான் நம்மளோட ஒட்டுமொத்த கோலே தவிர நோக்கமே தவிர எதிர்கட்சியை வலுவிழக்க வைக்கணும். அண்ணாமலை அவர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, விஜயோ இல்ல சீமானோ யாரா இருந்தாலும் சரி, இவங்க மேல ஒரு சின்ன ஒரு அலிகேஷன் வச்சு நம்ம சொல்லணும், இவங்களை வந்து உடைக்கணும்ங்கிறது எந்த அவசியமும் கிடையாது. ஆனா நாளைக்கு இவங்க தானே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கட்டல இருந்து அகற்றி இவங்க தானே அந்த இடத்துல போய் உட்கார போறாங்க. அப்படி உட்காரும் போது எம்எல்ஏவாவே இல்ல, இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கும் போது இன்னைக்கு இந்த அளவு பண்ணும்போது நாளைக்கு அந்த இடத்துல போகும்போது கருணாநிதி சாப்பிட மாட்டாருங்கிறது ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி தோணும் போது நான் என்னன்னா சில விஷயங்கள் தரவுகள்லாம் பார்க்கும்போது ஈஸின்னு ஒரு விஷயம் நம்ம கையில மாட்டது. ஒரு இடத்தோட முக்கியமான ஒரு ஆணவமே என்னன்னா ஈஸி இன்க்ரிமெண்ட் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்றிதழ். அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது இல்லைன்னா லைக் வந்து 4.5 கோடி ரூபாய்க்கு இடத்த வாங்கியிருக்காங்க. கைட்லைன் வேல்யூ வச்சுக்கலாம். கைட்லைன் வேல்யூட 10% வந்து நீங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா கட்டணும். கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் டாக்ஸா கட்டியிருக்காரு. இவர் தான் கட்டியிருக்காரு. இடம் யாரோட பேர்ல இருக்குன்னா இவரோட பேர்லயே இவரோட மனைவி அகிலா அண்ணாமலை அவரோட பேர்ல இருக்கு. அது இதுல எந்த தவறும் கிடையாது. இதுல என்ன முரணா இடிக்குதுன்னா இடம் வாங்கினது சரி, இடம் ரெஜிஸ்டர் பண்ணது சரி, இவர் அதுல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவரோட ஓன் விஷயம், நம்ம பர்சனலுக்குள்ள போகவே கூடாது. அப்படி இருக்கும்போது தன்னை ஒரு எளிமையான ஒரு பர்சனா எனக்கு வருமானமே இல்லை அப்படின்னு காணிச்ச நபர் இன்னைக்கு அவர் கொடுத்த கிளைம் என்னன்னா, நான் என்னோட சேவிங்ஸ், என் ஒய்ஃபோட சேவிங்ஸ், நாங்க வாங்கின கடன் எல்லாம் சேர்த்துதான் நான் இந்த இதை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஐபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு ரிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படி இந்த அளவுக்கு வாங்க முடிஞ்சதுதான் என்னோட கேள்வி. காரணம் என்னன்னா ஏக்கர் கணக்குல அந்த இடம் என்னதான் நீங்க வந்து அடிச்சு புரட்டி வாங்கினாலும் 4.5 கோடின்னு வச்சுக்கலாம். 85 கோடியை விட்டுக்கோங்க. 4.5 கோடிக்கு நீ வாங்கியிருந்தாலும், அதாவது நிறைய பேர் கேட்கலாம், அவன் 10,000 கோடி 20,000 கோடி அடிச்சிட்டு இருக்கான், நீ என்னடா இவர் 4.5 கோடி ரூபாய்க்கு வாங்கினதை வந்து நோண்டிட்டு இருக்க அப்படின்னு. இன்னைக்கு எம்எல்ஏவாவே இல்லை, அரசியல்ல இல்லை, போஸ்டிங்லே கிடையாது, எதுலயும் இல்லாம இருக்கும்போது இப்படி ஒரு அலிகேஷன் வரும்போது அதை திருத்திக்கணும்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வருதுன்னா, ஆமா நான் வாங்கினது உண்மைதான், என் ஒய்ஃப் பேர்ல என் பேர்ல இருக்கிறது உண்மைதான், ஆனா நான் எப்படி வாங்கினேன்னா என்னோட சேவிங்ஸ் மூலமா. அப்ப நண்பர்கள் கிட்டே தான் நான் வாங்கினேன் அப்படிங்கிற வரும்போது காசே இல்லாதனால தான் என் நண்பர்கள் கிட்டே தான் நான் கடன் வாங்குறேன். அப்ப என் சேவிங்ஸ் எப்படி வந்துச்சு, ஒய்ஃபோட சேவிங்ஸ் எப்படி வந்துச்சு? நீ 2 பேரோட ரிட்டர்ன்ஸ், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதுல மேட்சே ஆகல. 4.5 கோடி ரூபாய் சேவிங்ஸ் எப்படி? அந்த கணக்கு தான் மொத்தமா எடுத்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு காரணம் வந்து ஐடில தான் ஒர்க் பண்றாங்க. இல்ல ஒர்க் பண்ணுச்சுன்னா இப்ப நீங்க வேற ஒன்றும் இல்ல, ஒரு ஆண்டுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு 1 கோடி 20 லட்சம் ரூபாய். அதிகபட்சம் நான் 10 லட்சம் ரூபான்னு சொல்றது நான் ஏதோ அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. சிம்பிளா ஒரு விஷயத்துக்கு சொல்றேன். 2 ஆண்டுகள் ஒர்க் பண்றாங்க, அந்த 10 லட்சம் வருமானம் வருதுன்னா இவர் அரசியல் செலவுக்கு தான் புருஷனை எதுக்கு தன்னோட நண்பர்கிட்ட கையேந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஒரு காரணத்தினால்தான் நான் ஒருத்தன் தான் நான் கேள்வி கேட்டேன் தவிர எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியால நியூஸ் சேனல்ல போட்டாங்களோ, அது நான் வந்து ஒரு சன் நியூஸ்ல போட்டாங்க, அண்ணாமலை அவர்களை தாக்கி மோஸ்டா யார் போடுவா, டிவி கட்சிக்காரன் போடுவான், அவங்க தலைவரை வந்து இடுப்பு பிடிச்சிக்கலாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருங்கிறதுக்கு அவன் வன்மத்தை கக்கிறதுக்கு அவன் போடுவான், இல்ல சன் நியூஸ்ல போடுவாங்க. இந்த 2 சேனல்ஸ் தான், வேற யாரும் போட மாட்டாங்க. யாருமே போடல. நான் பார்த்து நான் எடுத்து பண்ணனே தவிர இந்த அலிகேஷன் எதுக்கு நான் வச்சேன்னா, இப்படி ஒரு அலிகேஷன் வரும்போது அவ தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தன்னை டிஃபைன் பண்றதுக்காக சொல்லுவாரு. ஆனா டிஃபைன் பண்ணாத சொன்னதும் நேர் முரணாக இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால்தான் அண்ணாமலை அவர்கள் மேல நான் இந்த குற்றச்சாட்டை வச்சேனே தவிர வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு அவர் சொன்னது காரணமா இன்னும் அதுவும் முரணா தானே இருக்கு. எப்படி அவரோட சேவிங்ஸ் இந்த வரும், எப்படி கடன் வாங்குறதுல எப்படி வரும்? நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்க, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வாங்குறீங்க, ஆனா நீங்க சேவிங்ஸுக்கு 4.5 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா நான் முட்டாளா என்ன பாக்குற மக்களுக்கு எப்படி தோணும்? அதாவது எனக்கு ஒரே கேள்விதான், எம்எல்ஏவாவே நீங்க இல்லை, மாநில தலைவர் போஸ்டிங்ல இல்லை, மாநில தலைவர் போஸ்டிங்க்கு சம்பளம் எல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான பணம் எங்க இருந்து வந்துச்சுங்கிறதான் கேள்வி. அதை நான் முன் வச்சேன். அவர் இன்னைக்கு அதுக்கான டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு சரியா படல. அது கீழே வந்து அண்ணாமலை ஆர்மியா இருந்தாலும் சரி, அண்ணாமலை ஃபாலோவர்ஸா இருந்தாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் திட்டலாம். 85 கோடி விட்டுருங்க, இந்த 4.5 கோடி ரூபாய்க்கு என்ன கணக்குன்னு கேட்டா அது வந்து சேவிங்ஸ் சொன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஜெயலலிதா அம்மையார் 1 ரூபா தனக்கு சம்பளம்னு சொன்னாங்க, இவருக்கு எனக்கு சம்பளம் வருமானம் இல்லை 6 லட்சம் ரூபாய் நண்பர்கள் தராங்கன்னு சொன்னாங்க. அப்போ முரணா தானே இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து வழக்குல சிக்கினாங்க. அதனாலதானே இவர் வந்து நான் கொஸ்டின் பண்றேன். இன்னைக்கு அவர் மேல எனக்கு மரியாதை இருக்கு. அதுக்கான தகுந்த விளக்கத்தை கொடுத்தாருன்னா சரியா இருக்கும். அந்த விளக்கத்தை கொடுத்துட்டாரு, அதுல வந்து முரணா இருக்கு. அந்த ஒரு காரணத்துலதான் இதுக்கு முன்னாடி வாட்ச் பிரச்சனை கூட வந்தது உங்களுக்கு சொல்றாருல விலை எவ்வளவு. ஆமா, அப்படி இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன், நம்ம ஒரு பெரிய பொசிஷன் போகும்போது பலர்
பல பரிசுகளை கொடுப்பாங்க, பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்க இக்னோர் பண்ண முடியாது. அதோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது அதோட வேல்யூவா கொடுப்பாங்க. மேபி அப்படி இருக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி தாம்பால ரெஜிஸ்டர் பண்ணி நான் தான் வாங்கினேன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த சோர்ஸ் தானே நம்ம கேட்கறோம். அதாவது என்னன்னா, நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், நான் வந்து உனக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு தான் நான் வரேன், அந்த இடத்துல நான் இல்லையே, அதனாலதான் நம்ம கொஸ்டின் பண்றோம். இப்ப விஜய் அவர்களை வந்து நீ இடுப்பு கிள்ளி தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. ஆனா அவர் எதுக்கு வராருன்னா, பிஜேபி பாசிசம், இந்த பக்கம் மன்னராட்சி அப்படிங்கறத அகற்றுறதுக்காக வராரு. இதுக்கப்புறம் நான் இடுப்பு கிள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா திருப்பி நான் இடுப்பு கிள்ள போயிட்டேன்னா மக்களுக்கான ஒரு தலைவரா அவர் இருக்க மாட்டாங்கிறதுக்காக தான் நடிப்பை விட்டுட்டு வரேங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கிறாங்க. இல்லைன்னா இந்த அலிகேஷனை திருப்பி வைப்பாங்க. ஸோ நீங்களும் அவரை வந்து இருக்கக்கூடாது, திமுக இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க அந்த இடத்துல இருக்க நீதிமன்றத்துக்கு போனாங்களான்றதை நீங்க பாக்கணும். ஃபைல் நம்பர் 1 இதெல்லாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க பத்திரிகை சந்திப்புல. அதை தாண்டி நீதிமன்றத்துக்கு மேல திரு அண்ணாமலை வந்து ஒரு வழக்கு தொடுத்தாங்களா டிஎம்கே மேல, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க வெளிப்படையாக. அப்ப நம்ம வந்து எங்க மூவ் பண்ணோம்? நீதிமன்றத்துலதான் நம்ம மூவ் பண்ண முடியும் இல்லையா? நீங்க அதையும் கவனிக்கணும். நான் அதை ஃபர்ஸ்டே சொன்னேன். ஆனா ஃபைல்ஸ் 1, 2, 3 எல்லாம் வெளிவிட்டாங்க. ஒரு சின்ன பையனா பார்க்கும்போது பெரிய ஸ்கிரீன்லாம் போட்டு ஃபைல்ஸ் 1 இல்ல டிஆர் பாலு இருக்காரு, கனிமொழி இருக்காங்க, எங்க கப்பல் ஓடுது, அது ஓடுது, எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. நீதிமன்றத்துல ஒரு வழக்க போட்டு இவருக்கு மேல இந்த எப்படி சொல்றது, லைக் இப்போ ஜெகத் ரட்சகன் அவர்கள் ஒட்டுமொத்த ரைடு வந்துச்சு ஹாஸ்பிட்டலு, அவர் என்னன்னாலும். ஆமா, இந்த அளவுக்கு ஒரு ரைடு வரணும் அப்படின்னா நீங்க வந்து கோர்ட்ல வழக்கு போடணும், இடி கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதை தாண்டி வந்து என்னென்ன உங்களால இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அன்னைக்கு மாநில தலைவரா இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கையில தான் எல்லாமே இருக்கு. எலெக்ஷன் கமிஷனா இருந்தாலும் சரி, இடியா இருந்தாலும் சரி, எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பண்ண முடியாது. ஏன் பல அலிகேஷன்ஸ் வச்சுங்க, ஃபைல்ஸ் 1, 2, 3 ஒரு ஃபைல் மட்டும் கிடையாது, பல அலிகேஷன்ஸ் வச்சுங்க. ஏன் உங்களால இவங்களுக்கு மேல ஒரு அலிகேஷன் வச்சு எல்லா அமைச்சர்களும் உள்ள தள்ளி இருக்கலாம்ல? டிஆர் பாலு மேல வெட்ட வழியில இருக்கு. அவர் தான் இந்த சாராய ஆலை வச்சிருக்காரு, கப்பல் வச்சிருக்காரு, எல்லாம் இருக்கு. நீங்க ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, ஏன் நீங்க வழக்கு கொடுக்கல? இவங்களெல்லாம் கேக்குறீங்க. சரி, என் மேல ஒரு அலிகேஷன் சொன்னா நீ வழக்கு போட்டுக்கோ. சீமான் அவர்கள் ஒரு அலிகேஷன் சொல்றாங்களே, நீ வழக்கு போட்டு அந்த வழக்கை நான் சந்திக்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருல்ல, நீங்க வழக்கு போட வேண்டியதானே? பத்திரிகை சந்திப்பு தேவையில்லை. ஆமா, நீங்க நேரடியாவே வந்து வழக்கு போட்டுன்னா அவங்க மேல இன்னும் நம்பகத்தன்மை ஏறும்ல, அதிகமாகும், கிரெடிபிலிட்டி வரும்ல. அப்படி வரும்போது நார்மல் மக்களை ஏமாத்திடலாம். அதுக்கு மேல யோசிக்கிறவன் இவர் ஏன் வழக்கு போட வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்ல. அதை பண்ணாதது அதுவும் ஒரு கேள்விதான். அதாவது நான் வந்து உங்களை வந்து திட்டி உங்க மேல ஒரு அலிகேஷனை சொல்லி உங்க கிட்ட பணம் வாங்கலாம், இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேங்கிறது அதுவும் ஒரு அரசியல் தான். ஆனா அது வந்து நம்ம திமுகவுக்கு மாற்றான ஒரு அரசியல்வாதியை நம்ம பார்க்க முடியாது இல்ல. நான் உண்மையிலேயே இன்னைக்கும் அண்ணாமலை அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல வந்து ஒரு டேட்டா சென்ட்ரிக்கா பேசக்கூடிய நபர், இருக்கிறவங்க மத்தியில கொஞ்சம் விவரமான ஒரு மனுஷனும் கூட. அப்படி இருக்கும்போது படிச்சவன் தான் தப்பு பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்க பண்றது எப்படி நான் திமுகவுக்கு மாற்றவங்களை பார்க்க முடியும்? அதுக்காக நான் திமுகவுக்கு சாதகமான ஸ்டாண்ட்லாம் நடக்கல. இன்னைக்கும் திமுக இருக்கக்கூடாது, ஆட்சிகளில் இருக்கக்கூடாதுங்கிறதா என்னோட ஸ்டாண்டும். ஆனா அந்த இடத்துல வர்றவங்க சுத்தமான கை அந்த இடத்துல உட்காரணும் தான் நம்மளோட நோக்கம். அப்படி இருக்கிற கையா அண்ணாமலை அவர்களை நான் பார்த்தேன், சீமான் அவர்களையும் பார்த்தேன், இந்த விஜய் அவர்கள் வந்தாங்க, அவங்களுக்காகவும் நான் பேசினேன். ஆனா இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வந்து இவருக்கு மேல வரும்போது எப்படி சொல்ல முடியும்? இப்ப சீமான் அவர்களும் சொன்னாருங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வீட்டு வாடகை வருது, கார் வந்து பாலா வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற பல ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு மேல அலிகேஷன்ஸ் வைக்கும்போது அந்த மக்கள் கொஸ்டின் பண்றாங்கல்ல, சீமானுக்கு எப்படி இந்த கார் வந்துச்சு, சீமான் எப்படி இந்த பங்களால இருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி நான் ஏன் கொஸ்டின் பண்ணக்கூடாது? அவர் போடக்கூடிய டிஷர்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே விலை பண்றாங்க. கரெக்ட். நான் ஏன் அப்போ உங்களை மட்டும் கொஸ்டின் பண்ணக்கூடாது? நீங்க சொல்றீங்கல்ல, ஆனா சீமான் அவர்கள் மேல எனக்கு மரியாதை இருக்கு, பெருமை மதிப்பு இருக்கு. ஆனா அவர் போகக்கூடிய கார் வந்து 50 லட்ச ரூபா மதிப்பிலான காரு, அவர் தங்கி இருக்கிற பங்களா வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் வாடகை உள்ள பங்களா அவருக்கு. ஆனா அலிகேஷன்ஸ் அவர் மேல வைக்கிறீங்கல்ல, நாங்க ஏன் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது? கேள்வி கேட்டாதானே நீங்க வந்து அதுக்கு அடுத்ததா மக்கள் மத்தியில நம்ம வந்து ஒரு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க திருத்தி நல்ல ஒரு அரசியல்வாதியா வருவீங்க. அதுக்காக தானே கேட்கிறேனே தவிர அண்ணாமலை அவர்கள் அரசியல்ல இருக்கக்கூடாது, அவர் வந்து அரசியல்லையே லைக் வந்து திமுகவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற அண்ணாமலை அவர்கள் லைக் அரசியலை விட்டே போயிடணும், அவர் வந்து தப்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதத்துல நம்ம வந்து டிஃபை பண்றதுக்காகலாம் சொல்லுங்க. சுத்தமான கைகளா இருக்கிற ஒரு அரசியல்வாதி அந்த இடத்துல இருக்கணும் தான் நம்ம விரும்புறோமே தவிர இவர் அரசியல்ல இருந்து தவிர்க்கப்படணும்லாம் நான் சொல்லல. இவரை தாண்டி யார் பேசுறதுக்கு இருக்கா? சீமான், அண்ணாமலை, விஜய் அவர்கள் வந்தாங்க. நம்ம வந்து
ஒரு லாங் ட்ராக் பார்க்கும்போது அவர் மக்களுக்கான ஒரு அரசியல்வாதியா இருக்கணும்னா லைக் நான் அந்த விஜய் அவர்களுக்குள்ள விஷயத்துக்குள்ள போகல. 31 அரசியல் வந்து தீர்மானிக்கும். ஆனா சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்ல பேசக்கூடிய நல்ல நபர்களா இருக்காங்க. 2 பேருக்கு மேலே நம்ம கேள்வி கேட்கிறோம். சீமான் அவர்களுக்கும் கேள்வி கேட்கிறோம், அவங்களே கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்கும்போது உங்களை மட்டும் தவிர்க்கக்கூடிய நபரா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன்னு தவிர அதுக்காக ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொடுத்தீங்க. ஆனா அதுவும் ஏற்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா இல்லை. அது மக்கள் பதில் சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நீங்க நம்ம சேனல் மூலமாக மறுபடியும் ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்கீங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு. இதுக்கும் வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த நீங்க கேட்டீங்களா, அந்த விளக்கம் கேட்டீங்க இல்லையா, அதற்கும் வந்து அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல, அதாவது நேற்றுக்கு நம்ம ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். இவர் மேல இப்படி அலிகேஷன்ஸ் இருக்கு, 80 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க, 4.5 கோடி ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த நாள் பத்திரிகை சந்திப்புல சொல்லிட்டாங்க, இன்னைக்கே சொல்லிட்டாங்க என் மேல இப்படி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. ஏன்னா யாருமே பேசல, எந்த நியூஸ் மீடியாவுமே பேசல. நான் ஒருத்தன் பேசினேன், அதுக்கு ஒரு அலிகேஷன் ஆச்சு, மேல ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்குறாரு. ஒட்டுமொத்த அண்ணாமலையோட வாரமும் ரிப்ளை கொடுக்குறாங்க, எனக்கு எதிராக வீடியோ போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னா, இங்க பாருங்க அந்த பாலத்தை சூம் பண்ணி, இந்த பாலம் அதிமுக காலகட்டத்தில் கட்டப்பட்டது, அதாவது ஒரு அலிகேஷன் என்னன்னா 45 லட்ச ரூபாய் ஒரு பாலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாலம் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், திமுக அரசாங்கம் இவருக்காக போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி போடுறாங்க. ஆனா எவனுமே யாருமே அவரோட ஐடிவிங்குமே இந்த இடம் எங்களோடது கிடையாது, அவர் இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாரு. நான் கேட்ட கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இந்த காசு சரி 80 கோடி விட்டுருங்க, 4.5 கோடி எப்படி வந்துச்சு? அந்த 4.5 கோடிக்கான விளக்கம் கேட்டா சேவிங்ஸ் 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 சொன்னாரு. அப்ப சேவிங்ஸ் பண்றவனுக்கு எப்படி நண்பர்கள் பணம் கொடுக்குறாங்க? உனக்கு நீ இந்த அளவுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, லைக் வந்து இந்த அளவு பண்ணிருக்காங்கன்னா ஒரு நண்பனா நான் எனக்கு இந்த அளவு கொடுக்கணும், அதானே அவர் கிளைம் பண்றாங்க. ஸோ அதனால நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். அவர் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நாளைக்கு வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பேக் திருப்பி வாங்குறது வந்து அந்த கிரெடிபிலிட்டி மக்கள் மத்தியில் அந்த நம்பகத்தன்மை போயிடும். அப்படி இருக்கிறதுக்காக நான் அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியா நானும் பார்க்கணும், மக்களும் பார்க்கணும், ஏற்றுக்கணும்னு தான் நான் விரும்புறேன் தவிர அலிகேஷன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அதுக்கான பதில் எப்படி வருதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அரசியல் ரீதியாக அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லிங்க் ஏதாவது உங்களுக்கு தகவல் இருக்குதா? எந்த கட்சிக்கு சாதகமாக இவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? நம்ம ஏற்கனவே சொன்ன இப்போ டிஎம்கே எதிராக வந்து நீதிமன்றம் போகவே இல்லை. இல்ல, ஆக்சுவலா டிஎம்கேக்கு எதிராக ஃபைல்ஸ் 1, 2, 3 பல அலிகேஷன்ஸ் வச்சாங்க. அந்த அலிகேஷன்ஸை அவர் வந்து கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணல. ஜஸ்ட் வந்து போட்டா ஒரு 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 ஸ்க்ரீனை போட்டு ஒரு ஆடிட்டோரியத்துல அலிகேஷன்ஸ் வச்சாரு. சரி, அது ஓகே, விட்டுறலாம். உண்மையிலே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இவங்க எல்லாருமே திருட்டு பயலுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அந்த அலிகேஷன்ஸை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவர் வந்து தலைவர் பதவியில இல்லாத போது சரி ஓகே நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக திமுக ஸ்டாண்டர்டு மேபி எடுக்கிறதுக்காக திமுகவோட எதிர் மனநிலையில மக்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, என்னன்னா நான் ஒரு இங்கிலீஷ்ல பேசக்கூடிய விஷயத்த ஒரு ஆங்கில சேனல்ல, செய்தி சேனல்ல பேசக்கூடிய விஷயத்த அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இது மாதிரி மாத்தி சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது என்னதான் இருந்தாலும் சரி, 2 மீனிங்கும் ஒன்றுதானே, பொருள் என்ன, அதாவது என்னன்னா விதம் வேற மாதிரி. ஆமா, விதம் என்ன வேணாலும் இருக்கலாம். பீப்புளோட மைண்ட் செட் என்னன்னா there is no லைக் எப்படின்னா ஆப்போசிஷன் அஜெண்டா, திமுகவுக்கு எதிராக ஒரு ஆப்போசிஷனான மைண்ட் செட் வந்து மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதுக்கும் அது இங்கிலீஷ்ல சொல்றதுக்கும் மீனிங் ஒண்ணுதான். அது வந்து அவர் சொல்லும் போது அப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் அந்த அளவுக்கு படிப்பறிவு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம இருக்காங்களான்னு தான் எனக்கு தெரியல. அது உண்மையில இப்போவும் சொல்றேன், நான் அவரை குறை சொல்லணும் விருப்பமே இல்லை, எதிர்கட்சிகளை வலுவிழக்க வைக்கணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது. ஒரு சின்ன அலிகேஷன், அந்த அலிகேஷன் வந்துச்சு 80 கோடி ரூபா சொத்து, நீங்க சொத்து வாங்கணும், உங்க பிள்ளை குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் தான் என்னோட விருப்பம். அந்த அலிகேஷனுக்கு நீங்க கொடுக்குற பதில் தான் ஏற்க முடியாத ஒரு பதிலா இருக்கு. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்குன்னு சேவை பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா நாம வந்து ஓட் பண்றவங்கள நமக்கு முழு ரைட்ஸ் இருக்கு, கேள்வி கேட்பதற்கான ரைட்ஸ் நமக்கு இருக்குல்ல. அந்த ரைட்ஸ்னாலதான் நான் ஒரு தனி நபரா நான் ஒரு கேள்வி முன் வச்சேன், அதுக்கு ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. நாளைக்கு வந்து அடுத்து வேற பதில் கொடுக்குறாரா இல்ல அவரோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KV ஈஸ்வரன். நன்றி, வணக்கம்.